யோகிராம் சூரகுமார் குருராயா. யோகிராம் சுற்றும்போது சொல்லணும்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் வந்து 20 வருஷம் ஆச்சு அவரை வந்து எனக்கு குருவாக கிடச்சது. எனக்கு 2006 தான் முதல்ல தெரியும். எனக்கு சாமி தான், மாசாணி சாமி தான் என்னை வந்து இங்கே எங்கள் காலேஜுக்கிட்ட வந்தாங்க. யாதவ காலேஜில் இருக்கேன்னா இங்கே வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு கோவிலில், ஒரு சிவன் கோவிலில் இருந்தேன் நான். அப்போ ஒரு ஜெயந்தி விழா வந்துச்சு, 2006 இது. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போங்க ஒரு வீட்டில் வந்து பஜனை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய மகான், அவரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்காக அவரை வீட்டில் போய் கோவிலில் இருக்கு 4-10, அப்போ சாமிக்கு தெரியாது, போய் ஒரு கோவிலில் போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி போகும்போது அங்கே அகண்ட நாமம் நடந்துருந்துச்சு. 6 எனக்கு அதை பற்றி தெரியாது. என்ன அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு, சாமி நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேச மாட்டாங்க, அவங்க பையன் சொன்னாங்க பேச மாட்டாங்க 6 மணி வரைக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் உட்காருங்கன்னொன்னே என் கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. கரெக்டாக காலையில் 10 மணி. நாங்கள் சிவன் கோயிலில் அப்போது சிவன் ராத்திரி அப்போ கும்பிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆனால் எல்லோரும் என் கூட போயிட்டாங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல. சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா சாமி வந்து இப்படி சொல்கிறாங்க, எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, யாருமே சிவனை ரொம்ப கும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஆமாம் நான் ரொம்ப கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது உட்காந்து போகணுங்க. அப்போ ஒரு ஒளி மாதிரி வந்துச்சு. யோகிராம் சுகுமார்கிட்ட வந்து அப்படி பெரிய படம் வச்சுருப்பாங்க, பெரிய படம் இருந்துச்சு. அந்த படத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னால் எந்திரிக்க முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப சிவனை கும்பிட்றதுனால நீங்கள் எந்திரிச்சு போக முடியுங்க. அப்போ வந்து என் பையன் இன்ஜினியர் முடிச்சிருந்தான். வேலை கிடைக்கல. அவன் +2 இன்ஜினியர் 3ஆவது வருஷம் முடிச்சு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்து வெளிநாட்டுக்கு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பணும், அவனை வேலைக்காக அனுப்பணும். எஸ்டிஎம்மில் படிச்சிருந்தான். அப்போ வந்து இவனை அனுப்பணுமேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ சாமி வந்து எனக்கு கிடச்சாங்க. ஒரு சின்ன படம் ஒன்று அவங்க கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அடிக்கடி அந்த தெருவில் அவங்க படம் இருக்கும், போய் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கும்பிடும்போது சாமி அப்படி அவரை கும்பிட ஆரம்பிச்சு. அப்புறம் பாத யாத்திரை இங்கேருந்து காஞ்சிபுரம் போகலான்னு சாமி சொன்னாங்க. அதை நான் தொடர்ந்து 20 வருஷம் இந்த வருஷமும் போகிறேன். பகவான் வந்து நாங்கள் நடந்து வகையில் நிறைய தோணி இதுக்கு வந்துடுவார். அந்த இது அனுபவம் நிறையா இருக்குது, நான் சொல்லணும். நான் அப்புறம் சொல்கிறேன். நடந்து இந்த வருஷமும் போகிறோம். என் பையன் வந்து 11வது வருஷம் வரேன். எல்லாமே எங்களுக்கு மாசி பௌர்ணமி தான் கல்யாணம் நடந்துச்சு, குழந்த பிறந்துச்சு. இப்போ பேத்தி பிறந்தது 13 மார்ச் 13. இப்போ 14ஆம் தேதி எங்கள் பொண்ணுக்கு கல்யாண நாள், வெட்டிங் டே. எங்கள் பையனுக்கு நிச்சயார்த்தம். இதே மாதிரி பாத யாத்திரை போய்ட்டு வந்து 3ஆம் நாள். ஆனால் நிறைய பாத யாத்திரை அனுபவங்கள் என்கிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா அது வந்து நான் ஏன் இப்போ போகாமல் போய்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு இந்த வருஷம் நான் கொஞ்சம் சிரமந்தேன். ஆனால் அப்படியும் என்னை நான் கூட்டிகிட்டு போகணும் சாமின்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் போனால் போயிடுவேன். இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து தான் நாங்கள்லாம் போகிறோம். முதல்ல 11 நாள் நட போயிருக்கேன். ஏன்னா அது பொன்காமராஜ் சாமி ரொம்ப என்னைய சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மாசான முத்து குரு, எனக்கு அவங்க தான் என் குருவை கொடுத்தாரு. அவங்க பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும். நன்றிப்பா.